அண்மைச் செய்தி. ரெஸ்டோ பார் எனும் உணவகத்துடன் கூடிய மதுபான கூடங்களுக்கு நேரடியாக அனுமதி வழங்க தமிழ்நாடு அரசு திட்டம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். மேலும் விவரங்கள். ரெஸ்டோ பார் என்று சொல்லக்கூடிய உணவகத்துடன் கூடிய மதுபான கூடங்களுக்கு நேரடியாக அனுமதி வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. டாஸ்மாக் கடைகளுடன் இயங்கி வரக்கூடிய பார்களின் எண்ணிக்கையை குறைத்து ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே டாஸ்மாக் கடைகளுடன் பார்கள் இயங்கி வரக்கூடிய நிலையில தற்பொழுது அதனுடைய எண்ணிக்கையை குறைத்து ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி வழங்கி அதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில அனுமதி வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இயங்கி வருவது போன்ற ரெஸ்டோ பார்கள் தமிழகத்திலும் அனுமதி அளிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக மதிப்பு கூட்டு வரியுடன் இந்த ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே FL2 என்கிற மணமகிழ் மன்றங்கள் மதிப்பு கூட்டு வரி அல்லாமல் உணவகத்துடன் கூடிய பார்கள் போன்று ரெஸ்டோ பார்கள் போன்று இயங்கி வரக்கூடிய நிலையில இந்த பார்களுக்கு புதிதாக அனுமதி வழங்கக்கூடிய ரெஸ்டோ பார்களுக்கு மதிப்பு கூட்டு வரி நியமிக்கப்படும், மதிப்பு கூட்டு வரி விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மதிப்பு கூட்டு வரியுடன் இயங்கக்கூடிய ரெஸ்டோ பார்கள் மூலமாக தமிழக அரசிற்கு கூடுதல் வருவாய் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக தான் இந்த மதிப்பு கூட்டு வரியுடன் கூடிய ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ரெஸ்டோ பார் என சொல்லக்கூடிய உணவகத்துடன் கூடிய மதுபான கூடத்திற்கு தமிழ்நாட்டிலும் அனுமதி வழங்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தற்போது நான் முன்பே குறிப்பிட்டது போன்று FL2 லைசன்ஸ் வைத்து வாட் வரி செலுத்தாமல், அதாவது மதிப்பு கூட்டு வரி செலுத்தாமல் ரெஸ்டோ பார்கள் என்கிற பெயரில் பல பார்கள் இயங்கி வருகிறது. மதிப்பு கூட்டு வரியுடன் FL2 போன்று அல்லாமல் உணவகத்துடன் கூடிய மதுபான பார்களுக்கு அனுமதி வழங்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.